ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 30 டேஸ் ரெசின் ஆர்ட் சேலஞ்சோட டே 10 வீடியோ தான். நம்ம ரெசின் ஆர்ட் ஃபினிஷ் பண்ணிட்டு அன்மோல்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைடில் எக்ஸ்ட்ரா ரெசின்லாம் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டீபரிங் டூல் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ரெசின் ப்ராஜெக்ட் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. சைடு எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து அகேட் ஷேப் தான். ஸோ அதனால் அந்த கர்வ்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு மேலேயுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெசின் கொஞ்சம் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த டூல் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் இதுவே ரெசின் வந்து எக்ஸ்ட்ரா கட்டியாக ஒரு மாதிரியாக இருக்கும், அது வந்து நம்ம டீபரிங் டூல் வச்சு எடுக்க முடியலன்னா சாண்டிங் மிஷின் ஒன்று இருக்கும். ஸோ அதை வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் இப்போ வரைக்கும் எனக்கு அது யூஸ்ஃபுல் ஆனதில்லை. ஏன்னா அந்தளவுக்கு நான் எக்ஸ்ட்ரா ரொம்ப வந்துட்டு வடிகிற மாதிரி பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் வந்துட்டு நான் ரெசின் ப்ராஜெக்ட் ஊற்றிட்டு ஒரு 2 to 3 hours வந்து அது பக்கத்தே தான் இருப்பேன். அப்படி எக்ஸ்ட்ரா ஆனாலும் நான் வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணிடுவேன். அப்போவே நல்ல லிக்விட் கன்சிஸ்டன்ட் இருக்கும்போது ரிமூவ் பண்ணேன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த டீபரிங் டூல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் யூஸ் பண்ணணும். எட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஷைன் ஆயிரும். புக் மார்க்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈவனாக இருக்காது. ஸோ ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெசின் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே 11 வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.